ஹலோ கைஸ், வெல்கம் டு வேர்ல்டு நர்சரி கார்டன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா செடியை நர்சரியில் எப்படி பதியம் பண்ணி வைக்கிறாங்கன்றதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதாவது நர்சரியில் பார்த்தீங்கன்னா ரோஜா செடியை பதியம் பண்ணுறதுக்கு முன்னால் ரெண்டு விதமாக பதியம் பண்ணுவாங்க. அதாவது ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒட்டு செடி. அதாவது ஒட்டு செடியில் ஃபுல்லாகவே வந்து ஆல்ரெடி ஒரு குச்சியை வச்சு அந்த குச்சியவே ஒரு 15 நாள் பக்கம் வளர வச்சுருப்பாங்க. அந்த குச்சியில் வந்து 2வது கிராஃப்ட் பண்ணி, அதாவது ஒட்டு கட்டி பாலித்தீன் பையில் சுற்றி வச்சு அதுக்கப்புறம் ஒரு மாதம் அந்த மாதிரி வச்சு வளர்த்துருப்பாங்க. நமக்கு எந்த கலர் தேவைப்படுதோ அந்த கலரில் உள்ள ரோஜா செடியில் வந்து ஆல்ரெடி வச்சுருக்கிற குச்சியில் இருக்கிறதுல வந்து வச்சு ஒட்டு கட்டிடுவாங்க. அப்படி கட்டும்போது வந்து நமக்கு என்ன கலர் தேவைப்படுதோ அந்த கலர் வந்து அந்த ஒட்டில் மூலியமாக நமக்கு அந்த ரோஜா செடியில் கலர் வந்துடும். இது வந்து ஒட்டு கட்டுற மாதிரி வர ரோஜா செடிகள் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபுல்லாமே ஒட்டில் கட்டி வந்து ரோஜா செடிகள். வந்து இதில் வந்து கலர் வந்து சேஞ்சிங் ரோஸ், பட்டன் ரோஸ் ஆல்ரெடி எல்லா கலருமே இந்த ரோஜா செடிகளில் இருக்குது. இது அதே மாதிரி இப்படி கட்டும்போது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாகவே வளரும். இதுக்கு நார்மலான உரம் தான், அதாவது எப்பயும் போல் டிஏபி தான் நர்சரியில் யூஸ் பண்ணுவாங்க. டிஏபி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக வளர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நார்மலாக வந்து நம்ம ஆட்டெருவு உரம் இந்த மாதிரி கொடுக்கும்போது கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா இவங்க மண் ஒன்றும் நிறைய பெரிய அளவில் ஒன்றும் போட்டு வைக்க முடியாது. அந்த கவரில் உள்ள மண் அளவுக்கு தான் போட்டு வைக்க முடியும். அப்படி போட்டு வைக்கிறதுனால தான் அவங்க டிஏபி கொடுக்குறாங்க. அப்படி டிஏபி கொடுத்தா மட்டும்தான் கொஞ்சம் பூக்களை கொஞ்சம் வேகமாகவும் எடுக்க முடியும். பூக்களுமே பெரிய அளவில் இருக்கும் அப்படி போடும்போது தான். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வீட்டில் வாங்கி வச்ச பிறகு நம்ம ரோஜா செடிக்கு காலையில் ஒரு நேரம் அந்த மாதிரி தண்ணி ஊற்றுவோம். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு தடவை, மீறினா 2 தடவை அந்த மாதிரி ஊற்றுவோம். இவங்க அப்படி இல்லை, அதாவது 3 நேரம் தண்ணி கரெக்டாக ஊற்றிடுவாங்க. அந்த மாதிரி ஊற்றும்போது தான் பூக்கள் கொஞ்சம் அதிக அளவில் பெருசாக இருக்கும், வேகமாகவும் வளர்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்த செடி பூரா ஒட்டு செடி. இப்போ பார்க்க போகிற செடி வந்து மதர் பிளான்ட். இந்த மதர் பிளான்ட் செடியை வந்து அதை வந்து ஒரு பெரிய செடியிலேருந்து கட் பண்ணி அந்த வேரை வந்து ஒரு மாதம் அந்த மாதிரி வரைக்கும் பதியம் பண்ணி எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த செடியில் கட் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த செடியில் உள்ள கலர் மட்டும்தான் வரும். அதை வந்து முதையே தெரியும் அவங்களுக்கு. இந்த மாதிரி பெரிய செடிகளில் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்து அந்த வேரை நம்ம அதில் பதியம் பண்ணி வைக்கும்போது அப்படி, அதாவது ஒட்டு எந்த ஒரு இதுவுமே கட்டாமல் எடுக்கும்போது அதுக்கு பேர் தான் மதர் பிளான்ட். அப்படி கட் பண்ணி எடுத்தாங்கன்னாக்கா பூக்கள் கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கும், கொஞ்சம் லேட் ஆகும். அந்த செடி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வளரும், இது கொஞ்சம் ஸ்லோவில் இருக்கும். மற்றபடி ரெண்டுமே பூக்கள் வந்து ஒரே மாதிரி தான் பூக்கும். மதர் பிளான்ட்டுக்கும் ஒட்டு செடிக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. அதாவது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ரோஜா செடி ஃபுல்லாகவே மதர் பிளான்ட்டு. இந்த மாதிரி பிளான்ட்டில் கட் பண்ணி எடுக்கும்போது தான் நமக்கு வந்து மதர் பிளான்ட் இன்னொரு செடியில் வந்து பதியம் பண்ண முடியும். அப்படி அதாவது இந்த மாதிரி முத்தாத விளைஞ்ச குச்சி இல்லாமல் நம்ம நார்மலான குச்சியில் எடுத்து வச்சோம்னா பதியம் வந்து ரொம்ப லேட் ஆகும். ஒரு சில செடிகள் காஞ்சு போகும். அதனால் வந்து ரொம்பவே விளைஞ்ச மாதிரி குச்சியில் பார்த்து தான் பதியம் எடுத்து வைப்பாங்க. அதே மாதிரி இந்த ரோஜா செடியில் வந்து பூக்கள் பெரிய அளவில் தான் கண்டிப்பாக இருக்கும். அதை வந்து நார்மலாக இல்லாமல் மதர் பிளான்ட்டுக்குமே ஒட்டு எடுக்கிற செடி, அதாவது வேர் செடி, ஒட்டு இந்த மாதிரி இதில் தான் எடுப்பாங்க. ஒட்டு கட்டுறதுக்குமே இதில் ஒரு சில குச்சிகளை வெட்டி தான் அதை ஆல்ரெடி வளர்த்து வச்சுருக்க குச்சியில் இந்த ஒட்டை வந்து அதில் கட்டி வளர்ப்பாங்க. இதே மாதிரி ரோஜா செடிகள் உங்கள் வீட்லேயும் பெரிய ரோஜா செடிகள் இருந்தால் அதில் வந்து நீங்கள் ஒட்டு எடுக்கலாம். அதாவது ஒட்டு செடியும் எடுக்கலாம், மதர் பிளான்ட்டு வேர் செடியும் எடுக்கலாம். அப்படி எடுக்கிறது எப்படின்னு பார்க்கறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் நான் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, எவ்வளோக்கு எவ்வளோ மண் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ பூ பெரிய அளவில் இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரோஜா செடியில் சின்ன சின்ன பூக்கள் தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் பெரிய பூக்கள் இருந்துச்சு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ரோஜா செடி ஃபுல்லாகவே வந்து மண் வந்து ஒரு 20 கேஜி பையில் தான் போட்டு வச்சுருப்பாங்க. அதாவது பெரிய பெரிய பைகளில் தான் இருக்கும். அப்படி இப்போ இருக்க போய் தான் உங்களுக்கு பூக்கள் இந்த அளவுக்கும், அதாவது கொத்து கொத்தாக பூக்கள் வந்து இந்த ரோஜா செடி பையில் இருக்கிறனால கொத்து கொத்தா பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருது. அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ரோஜா செடியை வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மண் நிறைய பிடிக்கிற மாதிரி, அதாவது பெரிய தொட்டி, அதாவது 12 இன்ச்சு தொட்டிக்கு மேலேயே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அப்படி சின்ன தொட்டியில் வைக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி பூக்கள் ஓரளவுக்கு சின்னதாக இருக்கும், கொஞ்சம் பிரான்ச் சிம்பு, அதாவது ப்ளூமிங்காக வளர்கிறதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரோஜா செடியை வைக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு மண் நிறைய பிடிக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அப்படி வைக்கும்போது பூக்கள் கொஞ்சமும், அதை வந்து அதோட கிளைகள் பிரான்ச் கொஞ்சம் அதிகமாக வருவதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அப்படி உங்கள் வீட்டில் பதியம் வைக்கிறீங்கன்னு சொன்னாக்கா அந்த ரோஜா செடியை ஆல்ரெடி பதியம் வைக்கிற இடம் மாதிரி ஒரு இடம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதை ஒவ்வொரு இடமா மாற்றி வைக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வேறு அடி திரும்பி வளராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த பதியம் பண்ணுறதுக்கு ஒட்டு கட்டுறதா இருந்தாலும் சரி, மதர் பிளான்ட் மாதிரி வைக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி பார்த்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி வச்சா தான் உங்கள் ரோஜா செடி வந்து அடுத்தடுத்து வளர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க ரோஜா செடி ஃபுல்லாகவே வந்து ஒரு 15 நாளைக்கு முன்னால் பதியம் பண்ணி வச்சுருந்த ரோஜா செடி. இதில் வந்து 90% மண், ஒரு 10% வந்து ஆட்டெருவு ஃபுல்லாகவே மண்ணுக்கு வந்து போட்டிருக்காங்க. அப்படி போடும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வளர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இது வந்து லேட்டாக வளர்ந்தாலும் பரவாயில்லன்ற பட்சத்தில் ஆட்டெருவு போட்டு வச்சுருக்காங்க. இதுவே வந்து கொஞ்சம் சேலாகிற மாதிரி இருந்தால் ரோஜா செடியாக இருந்துச்சுன்னா வந்து டிஏபி கொடுத்துருவாங்க. இப்போ பார்க்குற ரோஜா செடி ஃபுல்லாகவே ஒரு மாதத்துக்கு முன்னால் பதியம் பண்ணியிருந்த ரோஜா செடிகள். அதில் பூக்கள் பூக்கவும் தொடங்கிருச்சு, அதாவது பிரான்ச்சுமே அதிகமாக இருக்குது. இந்த செடிகள் வந்து சேல்ஸுக்கு ரெடி ஆகிடுச்சு.
இந்த மாதிரி பூக்களையும் நீங்கள் பதியம் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து பிரான்ச் இருந்தாலுமே பூக்களை ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துடணும். இந்த பூக்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு சின்ன பூக்களாக தான் இருக்கும். அதாவது பெரிய பூக்கள் வரணும்னா ஃபஸ்ட்டு பூக்கிற பூக்கள் பூராமே நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். நெக்ஸ்ட்டு பூக்கிற பூக்கள் பூராமே பெரிய அளவில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூச்சியல் தாக்குதல் ஏதாவது இல்லாமல் இருக்கணும்னா பூச்சி தாக்குதலுக்காக வேண்டி பூச்சி மருந்து ஏதாவது ஒரு மருந்து, அதாவது எந்த ஃப்ளேவராக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரி ஒரு மருந்தை வாங்கி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. அப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது பூச்சிகள் ஏதாவது இருந்தால் கூட பூச்சிகள் இல்லாமல் மாறிடும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். வீட்லேயே உங்ககிட்ட இருக்க ரோஜா செடி மூலியமாகவே நீங்கள் பதியம் பண்ணி எடுத்து ரோஜா செடி வச்சு வளர்த்துக்கலாம்.